Basic geometrical ideas. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா intersecting lines. Intersecting lines பார்க்கிறதுக்கு முன்னாடி now let us recall basic definition of line. Already line segment points இதோட definitionல பார்த்திருக்கோம். இந்த intersecting lines பார்க்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு line ஓட definition தெரிஞ்சிருக்கணும். So ஒரு line draw பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்க draw பண்ணுவீங்க. It extends indefinitely in both directions. And the both direction me எப்படி represent பண்ணுவோம்னா ஒரு arrowல. It extends in both direction. ரெண்டு சைடுமே extend ஆகறனால ரெண்டு சைடுமே வந்து arrow போடுவோம். இது எப்படி represent பண்ணுவோம்னா small letterல represent பண்ணுவோம். Anything x y z a b c எதுவா இருந்தாலும் நீங்க small letterல போடுவீங்க. இது வந்து ஒரு line L. So line has set of points. இங்க நீங்க வந்து n number of points நீங்க வந்து lineல வந்து place பண்ணலாம். For example, இது A, B, C, D, E, F. So, normally நீங்கள் ஒரு AF அப்படின்னு நீங்கள் மொத்தமாக எழுதும்போது AF போட்டுட்டு லைன் வந்து நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி டபுள் சைட் ஆரோ போட்டிருந்தா அது வந்து லைன் மீனிங். ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட், ரே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நமக்கு லைனோட டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும். ஸோ லைன் வந்து இட் எக்ஸ்டென்ஸ் இன்டெஃபினெட்லி இன் போத் டைரக்ஷன் வித்தவுட் அண்ட் இருக்கிறனால தான் இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆரோ போடுறோம். ரெப்ரசன்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஃப் ஒரு லைன் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு என்ன போடணும்னா இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் ஆரோ போடணும், விச் மீன்ஸ் இட் எக்ஸ்டென்ஸ் இன் போத் டைரக்ஷன். ஸோ லைன் வந்துட்டு இட் ஹேஸ் நோ எண்ட்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். டைரக்ஷன் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லைன்ஸ் 2 லைன்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் போடுவீங்க, இந்த மாதிரியும் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இன்னொரு டைப் என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஒரு 2 லைன். இந்த லைன்ஸ்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்மால் லெட்டரில் சொன்னேன், இது ஒரு எல் லைன், இது வந்து லைன் எம், இது லைன் ஏ, இது வந்து லைன் பி, இங்கே பார்த்தீங்கன்னா லைன் எக்ஸ், இது வந்து ஒரு லைன் ஒய். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து ஒரு 2 லைன்ஸ் போடுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து லைன் L1, இது வந்து லைன் L2ன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இந்த ரெண்டு லைனுமே வந்து கண்டிப்பாக டச் ஆக போகிறதில்ல, ரெண்டுமே இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ போத் டைரக்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர இது கண்டிப்பாக வந்து இட் வில் நாட் மீட், இட் நெவர் மீட்ஸ். ரெண்டுமே வந்து கண்டிப்பாக மீட் ஆகாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வந்துட்டு மூவ் ஆகும். லைன் எல் அண்ட் லைன் எம் ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ரெண்டுமே வந்து இட் எக்ஸ்டென்ஸ் இன் போத் டைரக்ஷன் பட் இட் வில் நாட் மீட் ஈச் அதர், லைன் எல் அண்ட் லைன் எம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைன் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகாது, இந்த லைன் எல்லும் லைன் எம்மும். நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் 2 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் ஏ, லைன் பி. ஸோ இந்த லைன் பியை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டாட்டர் லைன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இது வந்துட்டு இப்போ தேர்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் எக்ஸ், லைன் ஒய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. இந்த லைன் எக்ஸும் லைன் ஒய்யும் இங்கே ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. தென் ஃபோர்த் ஒன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லைன் L1, லைன் L2 ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுமே எங்கே மீட் ஆகிருக்கு, ஒரு காமன் பாயிண்டில் இங்கே மீட் ஆகிருக்கு. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக மீட் ஆகும். இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீட் ஆகிருக்கு, ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் நெவர் மீட்ஸ் பிகாஸ் ரெண்டு லைனுமே ரெண்டு டைரக்ஷனுமே ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மீட் ஆகாது. இது ஸ்ட்ரெச் ஆகி இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் Pன்னு எடுத்துக்கிறோம், இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஓன்னு எடுத்துக்கிறோம், இதை ஃபார் எக்ஸாம்பிள்
Pன்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த காமன் பாயிண்ட் இன்டர்செக்ட், இந்த ரெண்டு லைனுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட், அதை வந்து நேம் பண்ணிக்கிட்டோம். P, P, இங்கே வந்து O. ஸோ டெஃபினேஷன், இன்டர்செக்டிங் லைன்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, if two lines have one common point, இந்த ரெண்டு லைனுக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, if two lines have one common point, ரெண்டுமே டச் ஆகி ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நேம் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகாது பாருங்க, இது என்ன சொல்லுவோம்னா நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இந்த லைன் L அண்ட் M பார்த்தீங்கன்னா நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ், பிகாஸ் இது வந்து இதுக்கு வந்து ஒரு காமன் பாயிண்ட், எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ரெஸ்ட் ஆல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு, which is point of intersection. So if two lines have one common point, they are called intersecting lines. So இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the letter X of the English alphabet. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா லெட்டர் எக்ஸ் பாருங்க, இதை லைன் L1 வச்சுக்கலாம், இதை வந்து லைன் L2 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இங்கே வந்து ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது, ரெண்டு லைனுமே இங்கே வந்து இங்கே ஒரு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ லெட்டர் எக்ஸ். ஸோ லெட்டர் எக்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வந்து இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்செக்டிங் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராசிங் ரோட்ஸ். இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இதை வந்து L1, இந்த லைன் வந்து L2. இதை ரோட்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டு எங்கே மீட் ஆகுது பாருங்கள், இங்கே ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது ஒரு காமன் பாயிண்ட். ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ ஜியோமெட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து எனி டூ பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸில் வந்து கேட்டிருக்காமன்னு பாருங்கள். இங்கே வந்து ரெண்டு லைன் இருக்குது, லைன் L1, லைன் L2, இங்கே ஒரு லைன் 3. இதுக்கு வந்து டூ பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லைன் L1ல என்னென்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, A, B, D, E இருக்கு. அதே மாதிரி லைன் L2ல பாருங்க C, O பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்கே கட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் Bல கட் ஆகிருக்கு. தென் லைன் L3 பார்த்தீங்கன்னா E and F, Eல வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இன்டர்செக்டிங் நம்ம சொன்னால் காமன் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு காமன் பாயிண்ட். இந்த லைனில் இந்த லைன் டச் ஆகிருக்கு, இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இந்த லைன் L1, L3 எந்த பாயிண்டில் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள், இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா இதுக்கு பேர்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. இங்கே லைன் வந்து டூ பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேர் எழுதுறீங்க, தென் செகண்ட் பேர். ஸோ ஃபர்ஸ்ட் பேர் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஇன்ற லைன் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ லைனுக்கு மேலே இப்படி ஒரு ஆரோ போடணும். தென் எதை வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், CO. So AE, CO இந்த லைன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் லைன் AE இன்டர்செக்ட் ஆகிருக்க பாயிண்ட் வந்து E, எந்த லைன் L3, ஸோ EF. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ டூ பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து AE அண்ட் CO, நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா AE அண்ட் EF. So if two lines have one common point, they are called intersecting lines. Thank you for watching this video.